வணக்கம் நண்பர்களே. கும்பராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாசத்தை பொறுத்த வரைக்குமே எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம். கும்பராசி அன்பர்களுக்கு ஈடில்லா பெருமை மிகுந்திருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதங்கிறது உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குது. பொதுவாகவே புரட்டாசி மாதம் சொன்னாலே மாதம் 12 இருந்தாலுமே புரட்டாசி மாசத்துக்குன்னு ஒரு தனி பெருமை இருக்குன்னு சொல்லலாம். தெய்வ பலம், தெய்வீக ஆற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய மாதம். வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி ஒரு தெய்வீக ஆற்றல்ங்கிறது நிறைஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட புரட்டாசி மாசத்துல கும்பராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்க, எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை நீங்க பின்பற்றதால இந்த மாதத்தை உங்களால் சிறப்பு மிகுந்த மாதமாக மாற்றிக்கொள்ள முடியும், இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே ராசிநாதன் சொல்லக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சுக்கர் பகவான் தொடர்ந்து உங்களுக்கு இந்த காலத்துல நன்மை வழங்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. குருவோட பார்வை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலத்துல ஒரு சாதகமான பலனும் இருக்குது. ஒரு சில நேரங்களில் நீங்க எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியதாகவும் இருக்குது. தொடர்ந்து எந்த மாதிரியான பலனை கும்பராசி அன்புகள் பெற போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி கும்பராசி அன்புகளுடைய ஒரு சிறப்பான குணங்களை ஒரு சில வரிகளில் நம்ம பார்த்தலாம். கும்பராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான். சனி பகவானே உங்களுக்கு ராசி அதிபதியாக அமைஞ்சிருக்கிறது நீங்கள் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவங்களா செயல்பட வைப்பார்னு சொல்லலாம். கும்பராசி அன்புகள் உங்களுடைய வாழ்வில் எப்போதுமே நீங்கள் நீதி நேர்மையோட தான் கட்டுப்பட்டுருப்பீங்க. ஒரு சமுதாயத்து மேலே ஒரு அதிக விரும்பம், அதாவது பொது நலன்களை ஒரு அதிக ஆர்வம் கொண்டு இருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. கும்பராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்க்குறப்ப அவிட்டம் நட்சத்திரத்தோட 3-4 பாதம், சதியம் நட்சத்திரத்தோட எல்லா பாதமும், பூரட்டாதி நட்சத்திரத்தோட 1-2-3 பாதமும் அடங்கியிருக்குது. கும்பராசி கால புருஷனோட அங்கமைப்பில் 2 கணுக்காலையும் குறிக்கக்கூடிய ஸ்தர ராசி. அதே மாதிரி இது வாயு ராசின்னு சொல்லலாம். கும்பராசியை பொறுத்த வரைக்குமே ஒரு குடம் மாதிரியான அமைப்பு. கும்பராசி அன்பர்களுமே அப்படிப்பட்டதான். ஒரு குடத்தை மாதிரியான ஒரு ஒத்த உருவம் கொண்டவங்க. கூடத்தில் என்ன இருக்குங்கிறத நீங்கள் ஒரு எட்டு நின்று பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரி தான் கும்பராசி அன்புகள் மனசில் என்ன இருக்குங்கிறத மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஒரு 10 நிமிஷமாவது அவங்கக்கிட்ட பேசுனீங்கன்னா தான் ஓரளவுக்காவது அவங்க மனசில் என்ன இருக்குங்கிறதே நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இருந்தாலும் அதே ஒரு நினைவுத்திறன், அதிக ஆற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்புகள். கும்பராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே மனசில் எது சரின்னு படுதோ அதை உடனே பேசிடக்கூடிய தன்மை கொண்டு இருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. திறமைங்கிறது உங்களுக்கு நிறைய உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். உங்ககிட்ட நிறைய திறமைகள் ஒளிஞ்சு கிடக்குன்னு சொல்லலாம். ஆனால் அதை சரியாக மட்டும் நீங்கள் வெளிப்படுத்த தயங்குவீங்க. சரியாக நீங்கள் வெளிப்படுத்த தெரிஞ்சுட்டா, சரியான ஒரு ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைச்சிட்டா உங்கள் வாழ்வில் உங்கள் திறமைங்கிறது அட்டகாசமாக வெளிப்படும். கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு நீண்ட ஆயுள்ங்கிறது நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு முடிவுங்கிறது நீங்கள் ஏற்படாமல் அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளிவர மாட்டீங்க. எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் கண்ணும் கருத்துமாக இருந்து வேலையை செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க. அதே மாதிரி யாரோட விஷயத்துலையும் அனாவசியமாக மூக்கையும் நினைக்க மாட்டீங்க. உங்கள் குடும்ப விஷயத்துலையும் மற்றவங்களுடைய தலையீட்டு இல்லாமல் பார்த்துக்குவீங்க. தாய், தந்தை, சகோதர, சகோதரி, மனைவி, பிள்ளைகள் யாராக இருந்தாலுமே உங்களுக்கு அவங்க மேலே அதிகப்படியான பாசங்கிறது இருக்கும். எல்லாருக்கிட்டையும் அன்பு, சாந்தம், ஒரு அமைதியான தோட்டத்தோடு பழகக்கூடியவனும். நியாய அநியாயத்தை பொறுத்த வரைக்குமே யாருக்குமே பயம் இல்லாமல் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்த தெளிவாக மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லியும் காட்டுருவீங்க. பெரும்பாலும் மனசை ஒரு நிலையில் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்கக்கூடியவங்களும் நீங்கள் தான். எவ்வளோதான் பெரிய புகழ், கௌரவம், அந்தஸ்து இல்லாமல் இருந்தாலுமே உங்களுக்கு பிடிக்கலைன்னா அந்த நபரை நீங்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. கும்பராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் ஒரு சமமாக பழகக்கூடிய குணங்கிறது இருக்கும். துல்லியமாக எடப்போடைய குணங்கிறது உங்களுக்கு இன்னொரு பக்கம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். சிந்தனை பொறுத்த வரைக்குமே ஒரு பரந்த நோக்கத்தோடு இருக்கக்கூடிய சிந்தனை. கும்பராசி அன்புகள் உங்களுடைய வாழ்வில் ஒரு சிறப்பான பலனை நீங்கள் அடைய முடியும்னு சொல்லலாம். கும்பராசி அன்புகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்கள் குழந்தைகளால் ஒரு நல்ல மாற்றங்கிறது ஏற்படும். திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். இருந்தாலும் சண்டை சச்சரவு மட்டும் இல்லாமல் ஒரு நாளும் இருக்காதுன்னு சொல்லலாம். இருந்தாலும் மனமொத்த தம்பதிகளாக வாழக்கூடிய வாய்ப்பு கும்பராசி அன்புகளுக்கு அமையும். உங்களுடைய வாழ்வில் உங்களுடைய கடின உழைப்பாலேயே ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு கும்பராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்குது. கும்பராசி அன்புகள் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, கும்பராசி அன்புகளுக்கு உங்கள் ராசிநாதன் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறாங்க. சுக்கரனை பொறுத்த வரைக்குமே அவர் மட்டும்தான் இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்கிறான்னு சொல்லலாம். சுக்கர பகவானால் தொடர்ந்து உங்களுக்கு நன்மைகள் உண்டாக போகுது. குரு பகவான் உங்களுக்கு கூடவே இருக்கிறதால வரவுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் என்னதான் கடினமாக முயற்சி செஞ்சாலும் ஒரு அனாவசிய செலவுங்கிறது இந்த காலத்தில் இல்லாமல் இருக்காது. வருமானம் ஒரு பக்கம் வந்தால் செலவுங்கிறது பின்னாடியே வரக்கூடிய சூழ்நிலை தான். வருமானம் நல்லபடியாக இருக்கும், இருந்தாலும் செலவு எல்லாமே சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்குமே உறவினர் வகையில் ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு அவமானங்கள், ஒரு பரிகாசங்கள் எல்லாமே நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஒற்றுமைங்கிறது இருந்திருக்காது. மன நிம்மதி பாதிக்கக்கூடிய சூழ்நிலை தான். இனி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. உங்களை கண்டாவே முகம் சுழிச்சு போனவங்க கூட இனி உங்களை தேடி வரக்கூடிய நேரம். உடல்நிலையில் மட்டும் இந்த காலத்தில் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். மனசில் இயல்பாகவே ஒரு எதிர்காலத்தினை பற்றின ஒரு பயங்கிறது உங்கள் மனசில் இந்த காலத்தில் இருந்துட்டு வருது.
தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். இந்த காலத்தில் ஒரு நேர்மறை சிந்தனையை அதிகப்படுத்தி செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றங்கிறது நாளுமே ஏற்படும். உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக பொறுத்த வரைக்குமே கும்பராசி அன்புகளுக்கு இப்போ சாதகமான அமைப்பு. சுக்கர பகவானை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் உங்களுக்கு சாதகமாக செயல்படுறாருன்னு சொல்லலாம். அதே மாதிரி கும்பராசி அன்புகள் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி எல்லாமே இந்த காலத்தில் ஒரு சின்ன சின்ன தடங்கள் உண்டாகி நீங்கும். கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே ஒரு அந்யோன்யம் ஒற்றுமைங்கிறது கண்டிப்பாக இந்த காலத்தில் இருக்குது. இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த சண்டை சச்சரவு எல்லாமே நீங்கி ஒரு அந்யோன்யங்கிறது இனி ஏற்படும். கும்பராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே ஒரு வேலை ரீதியாக உத்தியோக ரீதியாக ஒரு புதிய பொறுப்பு எல்லாமே இந்த காலத்தில் கிடைக்கலாம். வேலை பார்க்குற இடத்துல கூட வேலை செய்கிற பணியாட்கள் மூலமாக ஒரு சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது இந்த காலத்தில் ஏற்படும். அதனால கவனமாக இருங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வேலை ரீதியாக இருந்தாலும் ஒரு அதிகப்படியான கவனங்கிறது வேணும். அஷ்டம ராசியில் சூரியன் இப்போ இருக்கிறதால உடல் நலனில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சில நேரங்களில் நீங்கள் ஓய்வெடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். தொடர்ந்து ஒரு கடின உழைப்பை இந்த காலத்தில் கொடுத்துட்டு வரீங்க. அதனால ஒரு சின்ன சின்ன ஓய்வு எடுத்துக்கொள்றது நல்லது. வேலை ரீதியாக நீங்கள் இந்த காலத்தில் யாரையுமே நம்பி நீங்கள் எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். நீங்களே முன்ன நின்று செயல்படுறது நல்லது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலம் உங்களுக்கு ஒரு நன்மைங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஒரு சில நேரங்களில் வருமானம் இருக்கும், கொஞ்சம் சின்ன சின்ன செலவும் ஏற்படும். அதே மாதிரி நீங்கள் தொழில் ரீதியாக இப்போ நிலவரம் என்னங்கிறத தெரிஞ்சு நீங்கள் ஒரு தொழில் முதலீடு செய்ய பாருங்கள். முக்கியமாக இந்த காலத்தில் நீங்கள் ஒரு கூட்டாளி விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு தொழிலில் ஒரு நிதி நிறுவனம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த காலத்தில் கூட வேலை செய்கிற பணியாட்களை பொறுத்த வரைக்குமே மன அமைதியை பாதிக்கிற மாதிரி தான் ஒரு சில செயல்பாடுகள் செய்வாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. உற்பத்தியை பொறுத்த வரைக்குமே இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சில நேரங்களில் ஒரு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன சிக்கல் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் முழு கவனம் செலுத்த பாருங்கள். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க, அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க, மாணவர்கள், விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துகிட்டு வர பாருங்கள். அதே மாதிரி பழைய கடன் எல்லாமே இனி படிப்படியாக அடைக்கக்கூடிய வாய்ப்பு. வெளிநாடு வெளி மாநில சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த காலத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கொள்ள பாருங்கள். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்குமே சுக்கர பகவான் இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி கட்சியில் உங்களுக்கு செல்வாக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து ஒரு தொண்டர்களுடைய பேச்சை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு சில நேரம் கவலையை ஏற்படுத்தலாம். இருந்தாலும் அதை எல்லாமே நீங்கள் புறக்கணிக்கிறது நல்லது. வேதனை எல்லாமே நீக்குங்க. இந்த காலத்தில் நீங்கள் புத்தி செயல்படுத்தக்கூடிய நேரம். தொடர்ந்து பல நேரங்களில் நீங்கள் சாதகமான பலனையும் பெற இருக்கிறீங்க. மறைமுகமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய போட்டி எல்லாமே நீங்கள் போகுது. மனசில் இருக்கக்கூடிய விரக்தி வெறுப்பை இது எல்லாமே நீக்க பாருங்கள். தொடர்ந்து ஒரு சிந்தனையோடு ஒரு தெளிவோடு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றங்கிறது இந்த காலம் ஏற்படும். மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்குமே புரட்டாசியில் கும்பராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா, தொடர்ந்து எல்லா கிரகமுமே உங்களுக்கு இந்த காலத்தில் ஒரு சில நேரம் சாதகமாக இல்லைனாலுமே சனி பகவானும் இந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் ஒரு ஆரோக்கிய பாதிப்பை ஏற்படுத்துவாங்க. அதனால் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த நேரத்தில் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிட்றதும் சரியாக இரவு நேர தூக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொள்கிறது நல்லது. வாழ்க்கையில் தொடர்ந்து பல மாற்றங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய இந்த நேரத்தில் உடல்நலம் பாதிச்சா கல்வி ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படலாம். அதனால் தொடர்ந்து நீங்கள் உடல்நலில் கவனம் செலுத்துறது நல்லது. கூட சேரக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, மாணவிகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சரி இல்லைன்னு தோணுனா அவங்கள விட்டு நீங்கள் இந்த காலத்தில் விலகி இருக்கிறது தான் நல்லது. இது உங்களுடைய எதிர்காலத்துக்கு இதுதான் நல்லது. தேவையில்லாத விஷயத்தில் மனசை செலுத்துறதை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்த பாருங்கள். உங்களுடைய செயல்பாடு படிப்பில் முழு கவனம் செலுத்துறது இந்த காலத்தில் நல்லது. கவனிச்சதர்கள் இல்லாமல் தொடர்ந்து பாடங்களை படிச்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் வருது ஏற்படும். விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே சூரியன் சனி செவ்வாய் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ சிறப்பான பலன் ஏற்பட இருக்குது. புரட்டாசி மாதத்தில் இது விளைச்சல் வருமானத்தையும் ஏற்படக்கூடிய மாதமாக இருந்தாலும் தொடர்ந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மகசூலை தேர்ந்தெடுத்து நீங்கள் பயிர் செய்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துகிட்டு வர பாருங்கள். வயல்வெளிகளில் கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்கள். விசப்பூச்சி நடமாட்டம் இருக்கலாம். அதனால் இந்த காலத்தில் நீங்கள் கவனமாக இருந்து கொள்வது நல்லது. பெண்களாக இருக்கக்கூடிய கும்பராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே இந்த புரட்டாசி மாதத்தில் குடும்ப சூழ்நிலைங்கிறது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு இதமளிக்கணும்னு சொல்லலாம். இது வரைக்கும் மனசில் ஒரு கவலைங்கிறது ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. தன்னுடைய துணையோட மனநிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலம் வேதனையாக தான் அதிகமாக இருந்திருக்கும். நீங்கள் என்னதான் சிறப்பாக செயல்பட்டாலுமே உங்களை ஒரு குற்றம் குறையோடு தான் இந்த காலத்தில் அடங்கியிருப்பாங்க. இதனாலேயே மன ரீதியாக பல போராட்டங்களை நீங்கள் சந்தித்திருப்பீங்க. ஒரு நல்ல பேருங்கிறது ஏற்பட்டிருக்காதுன்னு சொல்லலாம். இனி கிரக நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக செயல்படக்கூடிய நேரம். தொடர்ந்து நீங்கள் சிந்தனையில் ஒரு தெளிவோடு செயல்பட்டீங்கன்னா, கொஞ்சம் கூடுதல் பொறுமையோடு செயல்பட்டீங்கன்னா இந்த காலங்கிறது உங்களுக்கு சிறப்பு தான். 7 சனியோட பிடியில் நீங்கள் சிக்கியிருக்கிறதால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சுக்கிரன் சாதகமாக இருக்கிறார். மற்ற கிரகங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சாதகமாக இல்லைங்கிறதா உண்மை. அதனால் பேச்சு வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றவங்க விஷயத்தில் கொஞ்சம் தலையிடுறது தவிர்க்க பாருங்கள். சனிக்கிழமையானா நவகிரக சன்னதிக்கு போய் நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு.
தொடர்ந்து ஒரு 12 முறை நீங்கள் நவகிரகங்களை வழிபாடு செய்கிறது, தீபயேற்றி வழிபாடு செய்கிறது ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருன்னு சொல்லலாம். வீட்டு பூஜை அறையில் நீங்கள் 2 நேரமுமே தீபயேற்றி வழிபாடு செய்கிறது உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் புரட்டாசி மாதத்தில் கும்பராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.